வணக்கம். தொடர்ந்து ஒரு 3 ப்ளவுஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரே அளவில் 3 ப்ளவுஸ் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து 4வதாக வந்து 3 கட்டிங் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. 4வதாக வந்து சிம்பிளாக பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட்டிங் பண்ணுற மாதிரியே சாதாரணமாக ஒரு கிராஸ் கட்டிங், அதுவும் அதே 9 இன்ச்சு நெக்கு வரும்போது அந்த டீப் நெக் நார்மலாக வந்து டீப் நெக் வருது, கொஞ்சம் ப்ராடாக தான் போடுறோம். ஸோ அப்படி வரும்போது முதல்ல பேசிக்காக பழகக்கூடிய ஒரு கட்டிங், அந்த கட்டிங் படியே வந்து அந்த ப்ளவுஸை எப்படி கட்டிங் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தா தான் தெரியும். முதல்ல ஒரு ப்ளவுஸுக்குள்ளேயே வந்து எத்தனை விதமான நுட்பங்கள் இருக்குது. அப்போ ஒரே ப்ளவுஸில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும். பார்க்கும்போது அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். அப்போ அத்தனை நுட்பங்களையும் வந்து ஒரு வீடியோவை பார்த்து நம்ம செஞ்சிட முடியுமா, கற்றுக்க முடியுமா அப்படின்னா வந்து அதுவுமே ஒரு கேள்விக்குறி தான். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே ஒழிய வந்து முழுமையாக கற்றுக்க முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி. ஸோ அப்படிப்பட்ட நுட்பங்களை நம்முடைய வகுப்புகள் கலந்து கொண்டு முழுமையாக கற்றுக்கொண்டு சிறப்பாக தொழில் செய்து இந்த தொழிலில் இருக்கக்கூடிய உச்சநிலையை அடைவதற்கான அத்தனை வழிமுறைகளும் நம்முடைய வகுப்புகளில் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம். 5வது பேட்ச் வகுப்பு வந்து மிக விரைவில் வந்து தொடங்க இருக்குது. அதில் உங்களுடைய முன்பதிவு பண்ணி அந்த வகுப்பில் கலந்து பயன்பெறுங்கள். இது ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். கீழே இருக்க துணியை வந்து அப்படி கரெக்ட் பண்ணிக்கணும். பேக் பட்டி பால்சன் பண்ணுறதுக்கு 13 இன்ச்சு ஹைட்டு. தொடர்ச்சியாக 3 ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க. சேம் அதே அளவு அதே கஸ்டமருக்கு தான். இது நார்மலாக வந்து அதே 9 இன்ச்சு நெக்கு. ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். கிராஸ் கட்டிங்கு பேக் நெக் 9, 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மேலே ஏற்றிக்கிட்டோம். சேம் அதே அளவு தான். நார்மலாக சிம்பிளாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். 14.5, 2 இன்ச்சு மைனஸு, 5.25, 5.5 இறங்கியிருக்கோம். டீப் நெக் தான். சின்ன சொல்கிற 2, 2.25, இங்கே 2.5, 3.25. நெக்கு டீப் நெக் தான். ரெண்டே முக்கால், அந்த 2.25 அப்படியே வச்சிடறோம். 13.5 ஹைட்டு, ஷோல்ட்ரு 14.5, செஸ்ட்டு 35, பஸ்ட்டு 36, இடுப்பு 30.5. சேம் அளவு தான். 8.25 ப்ளஸ் 3/4 9.5, 7.5 இன்ச்சு 1.30, டாட்டுக்கு 1 இன்ச்சு, ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் தேவைக்கு பண்ணிக்கோங்க. ஆம்கோலுடைய ஹைட்டு, ஆம்கோல் வந்து 15 இன்ச்சு ஆம்கோல். 7.5 இன்ச்சு வேணும். சரியாக இருக்கான்னு பார்ப்போம். கால் இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 1/4 இன்ச்சு நம்ம முதல்ல ஜாஸ்தியாக வச்சோம். 5.25க்கு 5.5 வச்சோம். ஸோ அந்த 1/4 இன்ச்சை கம்மி பண்ணிட்டோம்னா தேவையான ஆம்கோல் கரெக்டாக வந்துடும். ஏழரை இன்ச்சு லைட்டாக ஒரு நூல் கிராஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 1/4 இன்ச் அப்படி தள்ளிக்கிட்டு பேக் டாட்டு டீல் ஜஸ்ட் 36 9 1/2 இன்ச் கீழே இருக்குது 9.5. இங்கே இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இது வந்து கிராஸ் கட்டிங். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சேம் 3 ஒரே கஸ்டமர், 3 ப்ளவுஸ் ஒரே கஸ்டமர். இது 4வதும் அதே கஸ்டமருக்கு தான். ஆனால் கட்டிங் வந்து எத்தனை விதமான கட்டிங் பண்ணியிருக்கிறோம். 4 விதமாக கட் பண்ணுறோம். அப்போது அந்த ப்ளவுஸை எந்த மாதிரியான டைப்புக்கு நம்ம பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டிங்கினுடைய சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நாம் வாங்கக்கூடிய சார்ஜஸ்க்கு தகுந்த மாதிரியும் வேலை செய்யணும். ஸோ அப்போ எப்படி பண்ணாலும் கஸ்டமருக்கு ஃபிட்டிங் வந்து பக்காவாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். எல்லா விதமான கஸ்டமரும் வருவாங்க. இப்போ யார் வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்கிறதுக்கு பழகிக்கணும். இதைத்தான் நம்ம வகுப்புகள்லேயும் வந்து 2 மந்த் கோர்ஸில் வந்து 5வது பேட்ச் வந்து கிட்டத்தட்ட குரூப்லாம், வாட்ஸ்அப் குரூப்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். 5வது குரூப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சுடிதார் கிளாஸும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முன்பதிவு பண்ணக்கூடியவங்க பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ கிராஸ் கட்டிங் கிராஸ் போடும்போது இந்த ஆம்கோல் டாட் வர்ற இடம் வந்து இந்த துணியோட ஸ்ட்ரெயிட் இருக்கணும். அந்த பொசிஷனுக்கு இந்த கிராஸ் வச்சுக்கணும். நெக் பாயிண்ட் வந்து இந்த கரப்பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த தேவையான கிராஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். நெக்கு கிட்ட மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக இதை அப்படியே பேக் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இந்த பேக்கை மட்டும் அப்படி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துடலாம். இந்த ஊக்குப்பட்டிக்கு வந்து எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கணும். ஊக்கைப்பட்டிக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து பேக்கோட ஜெராக்ஸு. இப்போ மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் மார்க்கு. அதே மாதிரி இது பேக்கு. இங்கேருந்து 1/2 இன்ச்சு இது பேக்கோட லைனு. இங்கேருந்து கீழே அப்படியே கரெக்டாக வச்சுட்டு இங்கே 1/2 இன்ச்சு இப்படி தள்ளிக்கிறோம். இப்போ ஷோல்டருடைய அளவு இங்கே கரெக்டாக வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து 6.5 இன்ச்சு உயரம். கீழே ஸ்டிச்சிங் கழிச்சிக்கோங்க. இதில் ஸ்டிச் பண்ணுற இடத்து போக 6.5 இன்ச்சு நெக் உயரம். 6.25 வச்சுட்டு இங்கே லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த கிராஸை ஸ்ட்ரைட்டில் கொடுத்துக்கோங்க. இந்த நெக்கினுடைய ரவுண்டு நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையான அளவுக்கு இதில் வரைஞ்சிக்கோ. இப்போ ஆம்கோலினுடைய ரவுண்டு இங்கேருந்து எல்லாம் வரைஞ்சிக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுருக்குறோம். இப்போ ஆம்கோல் வந்து 15 7.5 வேணும். இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 ப்ளஸ் டாட்டுக்கு 3/4 இன்ச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து
டாட் சென்டர் பாயிண்ட்டு 9, ஒரு 1/4 இன்ச்சு கீழே வச்சுக்கலாம். டாட் சென்டர் பாயிண்ட்டு ஃப்ரண்டோட ஃபுல் ஹைட்டு முன் உயரம் டிவைடட் பை 3 மிடில் ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸு மேலே தையல் கழிச்சாச்சு, கீழே ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. முப்பத்தி 6 3/2 இன்ச்சு 1 பாயிண்ட்டு டாட் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ மிடில் ஜஸ்ட் வந்து பேக்கோட இடத்த இங்கே எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 8.75 1 பாயிண்ட்டு. இந்த 8.75 1 பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக அப்படியே வைங்க. 36 இன்ச்சு மிடில் ஜஸ்ட்டு 18 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் இதில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம்கோல் லைன் 2 ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வர்ற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கணும். இடுப்பு 30 7/2 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. 2.5 இன்ச்சு இருக்குது, நமக்கு 2.25 டாட்டுக்கு வேணும். இந்த 2.25 அப்படியே வச்சுக்கலாம். 1.25 1 பாயிண்ட்டு 2.25. இப்போ அண்டர் பஸ்னுடைய இடம் 3.25 1.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அண்டர் பஸ்ட் மார்க் இங்கே 2 பக்கமும் எடுத்துக்கணும். இப்படி இப்போ இந்த சைடு டாட்டோட மார்க் பண்ணிக்கணும். இப்போ மேலே இருந்து ஹைட்டு வந்து கீழே இந்த மார்க் 12.25 12.5 1/2 பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. இந்த டாட்டுக்கு நேராக கரெக்டாக அதே மாதிரி வச்சு இந்த சைடு 12.5 1/2 பாயிண்ட் கம்மியாக வர இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு மார்க் எடுத்துக்கணும். இப்போ இந்த டாட்னுடைய ஹைட் எவ்வளோ இருக்கோ 3.25 அதே 3.25 இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி வச்சுக்கணும் கரெக்டாக இந்த லைனில். இப்போ இங்கேருந்து இந்த 3.25 வந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அந்த அண்டர் பஸ்ட்டில் அந்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிட்டு இந்த டாட் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த டாட்னுடைய ரவுண்ட் ஷேப் வந்து இந்த பொசிஷன் அப்படியே ரவுண்டாக வந்து கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ ஆம்கோல் டாட் வந்து இங்கேருந்து 1.5 இன்ச்சு 3/4 இன்ச்சு டாட்டு. இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 4.5 இன்ச்சு. அதே 4.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. டாட்டை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ இங்கேருந்து டாட் ரெண்டையும் சென்டர் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் செக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து செக் பண்ணணும். 4.5 இன்ச்சு 1/2 பாயிண்ட்டு 4.5 இன்ச்சு 1/2 பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும். இங்கேருந்து செக் பண்ணிங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு கரெக்டாக இதில் வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் அப்படியே கட் பண்ணிடலாம். நெக்கு இந்த ஷேப்லேயே கட் பண்ணிடுங்க. இப்போ ஒரே
அளவு உள்ள ப்ளவுஸு ஒரே கஸ்டமருக்கு. ஒவ்வொரு மாற்றங்கள் வரும்பொழுதும் நாம் எப்படி கட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் 4 வீடியோ 3 வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். இடையில ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த ப்ளவுஸை அதனுடைய தொடர்ச்சியாக அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். 4 ப்ளவுஸ் வந்து சேம் ஒரே அளவு 4 ப்ளவுஸ் வந்து நம்ம 4 விதமாக கட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டியில் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 விதமான மெத்தடுகளும் கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா தான் எந்தெந்த கஸ்டமருக்கு நம்ம எப்படி கட்டிங் பண்ணணுங்கிறத வந்து தெரிஞ்சு பண்ண முடியும். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஆனால் நம்முடைய வகுப்புகளில் வந்து ரொம்ப நுட்பமாக எல்லா விஷயங்களையுமே சொல்லிக் கொடுக்குறோம். கற்றுக்கிறவங்களும் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு தொழிலை மிக நுட்பமாக சரியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய முறைப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் எல்லா விதமான வேலைகளையும் செய்ய முடியும். ஸோ பேக்கு ஃப்ரண்ட் கிராஸ் கட்டிங்கு நிறைய பேர் கிராஸ் கட்டிங்கும் கேட்டிருந்தீங்க. இப்போ கிராஸ் பட்டி வந்து கிராஸ் பட்டியினுடைய அளவு தான். கிராஸ் பட்டியினுடைய அளவு இது அளந்துக்கணும். 2.25. ஃப்ரண்ட்டில் இங்கே கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்கோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றிட்டு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. இப்போ பேக் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். அடுத்து கை பார்த்துருவோம். அஞ்சரை இன்ச்சு கையினுடைய ஹைட்டு 6 இன்ச்சு வைக்கிறோம். ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோல் 15, 7.5 1 இன்ச்சு மைனஸ் 6.5 6 இன்ச்சு வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கிறோம். ஆம்கோலினுடைய அளவு 15, 7.5 இன்ச்சு, பாடி 35. இப்படி செக் பண்ணி பார்க்கணும். இந்த 7.5 இன்ச்சு கரெக்டாக வைக்கிற இடம் எந்த இடம் வருதோ அதுதான் வந்து ஆம்கோலினுடைய அடிங்கை உயரங்கிறது அதுதான். இப்போ பாடி டிவைடட் பை 10 3.5 இன்ச்சு இருக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ சேம் நார்மல் கை தான். 11.25 கையினுடைய லூஸு. லைட்டாக வந்து அந்த பெண்டு ஷேப் கொடுத்துக்கிட்டோம்னா கை வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஆம்கோல் வந்து இதிலேருந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டோட கவர் தட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, இங்கேயும் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. அந்த பெண்டு ஷேப் கொடுத்த அளவுக்கு இதையும் கொடுத்துருங்க. இப்போ கையை கட் பண்ணிடலாம்.
ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 11 இன்ச்சு கத்திரி வேணாலும் வாங்கிக்கலாம். கத்திரி இந்த கத்திரி வந்து நம்மகிட்ட கிடைக்கும். ரொம்ப விலை கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். லேடிஸ்க்கு வந்து 11 இன்ச்சு கட்டிங்க்கு வாங்கிக்கலாம். மிஷினில் தைக்கிறதுக்கு வந்து 10 இன்ச்சு வாங்கிக்கலாம். ரெண்டுமே இருக்குது. இந்த ஸ்கேல்ஸும் வாங்கிக்கலாம். எல்லா விதமான ஸ்கேலுமே வாங்கிக்கலாம். ப்ளவுஸு, சுடிதார் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கேல் லேடிஸ்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். வேலை செய்வதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ கை கட் பண்ணிட்டோம். இந்த ஆம்கோல் செக் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது இதில் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக வச்சிட்டோன்னா இங்கே ஸ்டிச்சிங் தையல் போக ரொம்ப கரெக்டாக இருக்கும். கிராஸ் பட்டி கட் பண்ணிடுவோம். இந்த கிராஸ் பட்டி வந்து ரொம்ப எளிமையாக பேக் அப்படியே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணிடலாம். இந்த பேக் இருக்கிற அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. பேக் அப்படி எடுத்துக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் லைன் இதில் அப்படியே போட்டுக்கோங்க. இடுப்பு 30 அரை, 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. சைடில் வந்து 2.25, இங்கேருந்து 2.25 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த 2 ரெடி அளவுக்கு நேரம் வந்து இந்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் இதில் தான் ஜாயின் பண்ணுவோம். பாருங்கள், இந்த ஜாயின் பண்ணுற மார்க்குக்கு நேரம் வச்சிங்கன்னா இந்த மார்க்குக்கு கீழே இப்படி இருக்கிற மாதிரி இந்த ஷேப் இங்கே வைக்கும்போது இங்கே என்ன ஷேப் இருக்கோ அதை கரெக்டாக இங்கே வச்சிட்டிங்கன்னா இந்த இடம் அப்படி வரும். இந்த மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அதில் வந்து இப்படி தள்ளிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த 1/4 இன்ச்சு தள்ளினதில் இந்த ஃப்ரண்ட்டை வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டை அப்படியே இந்த ஃப்ரண்ட்டை வச்சே கூட மார்க் பண்ணிடலாம். இந்த ஷேப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஸ்டிச்சிங் லைனும் கரெக்டாக வந்துடும். இந்த ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பை இங்கேருந்து எடுத்துருங்க. அந்த ஃப்ரண்ட்டை ரவுண்டை வச்சு எடுத்ததுனால அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். அப்படி இப்போ இந்த மார்க்கில் ஸ்டிச்சிங் மார்க்கில் கட் பண்ணிக்கலாம். பட்டி இந்த மார்க்லேயே வந்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ரிங்கிள்ஸு அந்த இடத்துல சுருக்கம் வர்றது இதெல்லாம் இருக்காது. நெக்கு வந்து ட்ராப் ஆகாமல் இதை ஜாயின் பண்ணும்போது இப்படி ஜாயின் பண்ணுவோம். ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த ஓரத்தை இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த பொசிஷன் கரெக்டாக வரும். முன்பின் வராது. இப்படி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடம் இப்படி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டில் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக்கு நெக்கையும் கட் பண்ணிடலாம். ஒரே அளவில்
ஒரே கஸ்டமருக்கு 4 விதமான ப்ளவுஸ் கட்டிங் வந்து வெட்டியிருக்கிறோம். சாதாரணமாக சிம்பிளாக இந்த கிராஸ் கட்டிங்க்குன்னு சொல்லி தனியாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த கிராஸ் கட்டிங் கட் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னு இப்போ பார்த்துருப்பீங்க. அதே சேம் அளவு தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் இதில் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது 2 கரெக்டாக வரும். இது கை. ஸோ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ பார்த்துட்டிங்க. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இன்னும் போட் நெக்கு இதே அளவில் வந்து போட் நெக் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.